மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் காவல் மே 7ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஆண்டன். வணக்கம் ஆண்டன், இது குறித்த கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு விவகாரத்தில் கைது செய்யப்பட்ட டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அதேபோல கவிதா ஆகிய இருவரது காவலானது மே 7ஆம் தேதி வரையில் நீட்டிக்கப்பட்டிருக்கின்றது. அவர்களுடைய காவல் என்னுடன் முடிவுடைய தொடர்ந்து இந்த மேலும் அவர்களுடைய காவலானது மே 7ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டிருக்கின்றது. மதுபான கொள்கை விவகாரத்தில் கவிதா அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டார். கடந்த மாதம் கைது செய்யப்பட்டிருந்தார். அதனைத் தொடர்ந்து கவிதாவை நீதிமன்ற காவலில் வைக்க டெல்லி ரவுசாவணி நீதிமன்றமானது உத்தரவிட்டிருந்தது. கவிதாவுடைய இடைக்கால ஜாமீன் மனுவை டெல்லி ரவுசாவணி நீதிமன்றம் 8/4/2024 அன்று நிராகரிக்கப்பட்டது. அந்த ஜாமீன் நிராகரிக்கப்பட்டதற்கு நீதிமன்றம் கூறிய காரணங்கள் கவிதா வழக்கில் ஆதாரங்களை அளித்ததற்கான முகாந்திரம் இருப்பதாக கூறியது. அது மட்டுமல்லாமல் சாட்சிகள் மீது செல்வாக்கு செலுத்துவதில் அவர் முக்கிய பங்கு வகித்திருக்கின்றார். ஜாமீனில் வெளியே அனுமதிக்கப்பட்டால் அவர் சாட்சிகள் மீது செல்வாக்கு செலுத்துவதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கின்றன. எனவே அதனை காரணம் காட்டி அவர் சமுதாயத்தில் நல்ல நிலையில் நன்கு படித்தவன். கவிதா ஒரு பெண் என்ற காரணத்திற்காக அவருக்கு ஜாமீன் வழங்க முடியாது என கூறி அவர்கள் ஜாமீன் மறுக்கப்பட்டிருந்தது. அதன் பிறகு நீதிமன்ற காவலை ஏப்ரல் 23ஆம் தேதி வரை ரவுசாவணி நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. அதன் பிறகு 9/4/2024 நீதிமன்ற காவல் நீட்டிக்கப்பட்டு உத்தரவிடப்பட்டது. இந்த சூழ்நிலையில் தான் தற்பொழுது அவருடைய காவலானது மே 7ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. டெல்லி ரவுசாவணி நீதிமன்றம் இந்த உத்தரவினை பிறப்பித்திருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய மனுவும் தற்பொழுது அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய காவலும் தற்பொழுது நீட்டிக்கப்பட்டிருக்கின்றது. அவரும் மே 7ஆம் தேதி வரையில் தற்பொழுது அவருடைய காவலானது நீட்டிக்கப்பட்டிருக்கின்றது. அவர் வெளியே வருவதற்காக முயற்சிகள் செய்தார், மனுக்கள் தாக்கல் செய்தார். ஒரு தன்னை விடுவிக்கப்பட வேண்டும் என்று கோரி மனுக்கள் தாக்கல் செய்தார். ஆனால் அந்த மனுக்களை நீதிமன்றமானது தள்ளுபடி செய்துவிட்டது. இது போன்ற ஒரு சூழலில் தான் தற்பொழுது தொடர்ந்து அரவிந்த் கெஜ்ரிவால் சிறையிலே இருக்க வேண்டிய ஒரு சூழல் இருந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்பொழுது அவருக்கு மேலும் ஒரு பின்னடைவாக அவருடைய காவலானது மேலும் நீட்டிக்கப்பட்டிருக்கின்றது. மே மாதம் 7ஆம் தேதி வரை அவருடைய காவலும் நீட்டிக்கப்பட்டிருக்கின்றது. தங்களுடைய தகவலுக்கு நன்றி ஆண்டன்.